பிணை கைதியை மீட்கும் பணிகளில் ஜப்பான் தொடர்ந்து ஈடுபடுவதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் கூறியுள்ளார். இதற்காக ஜோர்டானில் ஒரு அலுவலகத்தை ஜப்பான் தொடங்கியுள்ளது. ஜப்பானை சேர்ந்த பத்திரிகையாளர்கள் கெஞ்சி கோட்டோ மற்றும் ஹருகா யுகாவா ஆகியோரை IS தீவிரவாதிகள் பிணை கைதிகளாக பிடித்து வைத்தனர். அவர்களை விடுவிக்க வேண்டுமானால் ஜப்பான் அரசு சுமார் 1200 கோடி ரூபாய் பிணை தொகையாக தர வேண்டும் என்றும் தீவிரவாதிகள் கோரிக்கை விடுத்தனர். கடந்த 1997ஆம் ஆண்டிற்கு பிறகு தீவிரவாதிகளுக்கு பிணை தொகை தரும் நடைமுறையை ஜப்பான் கைவிட்டு விட்டது என்ற நிலையில் தீவிரவாதிகள் கேட்ட பணத்தை தர அந்நாடு முன்வரவில்லை. அதே நேரம் தீவிரவாதிகளுக்கு அடிபணிய முடியாது என்று ஜப்பான் பிரதமர் ஷின்சோ அபே உறுதியாக தெரிவித்துவிட்டார். இந்நிலையில் பிணை கைதிகளில் ஹருகா என்பவரை தீவிரவாதிகள் கொலை செய்து விட்டதாக தகவல்கள் வெளியாயின. இது தொடர்பாக IS தீவிரவாதிகள் வெளியிட்ட வீடியோவில் மற்றொரு பிணை கைதியான கெஞ்சி கோட்டோவின் உருக்கமான வேண்டுகோள் இடம்பெற்றிருந்தது. தீவிரவாதிகளின் கோரிக்கையில் மாற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும் பணத்திற்கு பதிலாக ஜோர்டான் நாட்டில் சிறையில் இருக்கும் அல்-கொய்தா தற்கொலை படையைச் சேர்ந்த பெண் கைதி சஜிதா அல் ரிஷாவியை விடுதலை செய்தால் போதும் என்றும் அந்த வீடியோவில் கெஞ்சி கோட்டோ கூறியிருந்தார். என் வாழ்வை சுலபமாக காப்பாற்றுவது எப்படி என்பதை நான் சொல்கிறேன். ஜோர்டானில் இருக்கும் சகோதரி சஜிதாவை விடுதலை செய்து என்னை காப்பாற்றுமாறு ஜப்பான் அரசை கேட்டுக்கொள்கிறேன். இதற்கிடையே ஹருகாவை தீவிரவாதிகள் கொலை செய்தது தொடர்பாக கருத்து தெரிவித்த ஜப்பான் பிரதமர் ஷின்சோ அபே இந்த சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் தீவிரவாதிகளால் கொலை செய்யப்பட்ட ஹருகாவின் குடும்பத்திற்கு இரங்கலையும் அவர் தெரிவித்தார். இந்த வீடியோ உண்மையானதா என்று சோதனையிடும் மோசமான சூழ்நிலையில் நாம் உள்ளோம். இந்த நேரத்தில் என்னால் எதுவும் பேச முடியவில்லை. ஹருகாவின் குடும்பத்தினரின் துயரத்தை நான் உணர்கிறேன். அமெரிக்க அதிபர் ஒபாமாவும் தீவிரவாதிகள் பிணை கைதி ஒருவரை கொலை செய்ததற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் தீவிரவாதத்தை ஒழிப்பதில் ஜப்பானுக்கு அமெரிக்கா அனைத்து விதத்திலும் உதவும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் மற்றொரு பிணை கைதியின் முடிவு என்னவாக இருக்கும் என்ற அச்சம் தற்போது ஜப்பான் மற்றும் உலக சமுதாயத்திடம் ஏற்பட்டுள்ளது. எல் துரைராஜ், உலக செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ், சென்னை.